Hi friends, Vande Metro சென்னை டு வாலாஜா சோதனை ஓட்டம் 3/8/2024 வெற்றிகரமாக நடைபெற்றுச்சு. வந்தே மெட்ரோ பார்த்தீங்கன்னா சோதனை ஓட்டமாக காலை 8:15க்கு வில்லிவாக்கத்திலிருந்து சென்னை பீச்சுக்கு 9 மணிக்கெலாம் போய் சேர்ந்துருச்சு. அதாவது 45 நிமிஷத்துலேயே சென்னை பீச்சை போய் சேர்ந்துருச்சு. அதே போல் சென்னை பீச்சிலேருந்து 9:30 கிளம்பின ட்ரெயின் 10 மணிக்கெலாம் வில்லிவாக்கம் போய் சேர்ந்துருச்சு. இதை உறுதிப்படுத்துறதுக்கு சிசிஆர்எஸ் சீஃப் கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி அவங்களும் இந்த சோதனை ஓட்டம் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உறுதிப்படுத்திட்டாங்க. இந்த வந்தே மெட்ரோ எல்லாமே ஐசிஎஃப்ல தயாரிக்கப்பட்டது. அதாவது இதோட பணி ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஜூலை 2024 இந்த வந்தே மெட்ரோ ஃபுல்லாகவே தயாரிச்சிட்டாங்க. இப்போ அது சோதனை ஓட்டத்துக்காக சென்னை டு வாலாஜாக்கு ஒரு சோதனை ஓட்டத்துக்காக இதை செக் பண்ணிட்டு இருக்காங்க. 30 பேர் கொண்ட குழு என்ன பண்ணாங்கன்னா இதை செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு இதோட சோதனை ஓட்டம் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திட்டாங்க. வந்தே பாரத்துக்கும் வந்தே மெட்ரோக்கும் என்ன வித்தியாசம், இந்த வந்தே மெட்ரோவில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது, எங்கேருந்து எது வரைக்கும் இதை இயக்கப்படும், எப்போது இருந்து இது பயன்பாட்டுக்கு வரும், இதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒன்று நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறுகிய தூரத்தில் உள்ள நகரங்கள், அதாவது 150லேருந்து 200 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தொலைவில் உள்ள நகரங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வந்தே மெட்ரோ தயாரிக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 12 கோச் இருக்கும், 100 சீட்டு கெப்பாசிட்டி, 200 பேர் நின்றுட்டே போகலாம். இது ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷன். வந்தே மெட்ரோ 5 இடங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு February 2023 ஒரு அறிக்கை ஒன்று விட்டாங்க. ரயில்வே துறையில் ஒரு அறிக்கை விட்டாங்க. அதாவது ஆக்ராலேருந்து மதுரா, டெல்லி டு ரிவேரி, லக்னோ டு காப்பூர், சென்னை டு திருப்பதி, புவனேஸ்வர் டு பாலாசூர் இந்த கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்தே மெட்ரோ உருவாக்கப்பட்டது. இது டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 206, புவனேஸ்வர் டு பாலாசூர் 206 கிலோமீட்ரு, சென்னை டு திருப்பதி 147 கிலோமீட்ரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 91 மினிட்ஸ்லேயே கம்ப்ளீட் ஆகிடும். வந்தே மெட்ரோவில் எல்லாமே ஏசி கோச் தான். வந்தே பாரத் மாதிரி தான் இதுலேயும் எல்லாமே ஏசி கோச்சு. இதோட சீட்டு பார்த்தீங்கன்னா 3 பேர் ஷேர் பண்ணி உட்காந்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு கோச்லேயும் 2 கழிவறைகள் இருக்கும். ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் ரொம்ப நீட் அண்ட் குட்டாக இருக்குது. ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்ஸும் அதில் இருக்குது. சிசிடிவி கேமராஸ் எல்லா இடத்துலையும் ஒரு டோரை பக்கத்துலேயும் இருக்கும். அதனால் நீங்கள் உள்ளே வருது வெளியில் போகிறது 100% மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது மட்டும் இல்லை, எல்லா டோர்ஸும் ஆட்டோமேட்டிக் லாக் தான். நம்ம மேனுவலாக போய் எதுவுமே க்ளோஸ் பண்ண போகிறது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக திறந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லை, டிஜிட்டல் டிஸ்பிளே. நீங்கள் எந்த இடத்துக்கு போயிட்டுருக்கீங்களோ அது இந்த இடத்துல போயிட்டுருக்கீங்க, அடுத்த ஸ்டாப் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். அது கதவு பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓரத்தில் இருக்கும். இது மட்டும் இல்லை, நீங்கள் எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணணும், இல்லை லோக்கோ பைலட் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது நீங்கள் அதுவும் பண்ணலாம். நீங்கள் வந்தே பாரத்தில் இருக்கும், அதே போல் இதுலேயும் இருக்குது. எமர்ஜென்சி எக்ஸிட் பட்டன் ஒன்று இருக்கும். அது சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பட்டன் நம்ம இது பண்ணிக்கலாம். இது எப்போத்துலேருந்து நம்மளுக்கு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ட்டு இன்னும் இதுக்கு தேதி ஒன்றும் அறிவிக்கலை. அறிவித்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.